நபிமார்களை பாவத்தை விட்டும் பாதுகாத்தான். அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் மஅசூம்கள், பாவத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்கள். ஆனாலும் கூட சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நிகழ்வுகளை நடத்தாட்டி காட்டுவான், செய்து காட்டுவான். எதற்கு தெரியுமா? உம்மத்து பாடம் படிக்க வேண்டும். எங்களுடைய பாடத்துக்காக வேண்டி ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள், ஒரு கட்டத்தில் மக்காவுடைய மக்கள் வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கேள்விகள் கேட்டார்கள். ரூஹ் என்றால் என்ன? யஸ்அலூனக அனிர் ரூஹ், ரூஹை பற்றி கேட்டார்கள். ஸுல்கர்னைனை பற்றி கேட்டார்கள். அஸ்ஹாபுல் கஹ்ஃபை பற்றி கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்குரிய பதிலை நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லி. அந்த கட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நபியினுடைய வாயினால் வராமல் செய்து விட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு இன்ஷா அல்லாஹ்வை மறந்தது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு விளைவை ஏற்படுத்தியது, எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை சந்தித்தார்கள். நான் பேசவில்லை, குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك غدا இல்லா அன் யஷா அல்லாஹ். வெறுமனே பாவம் என்று சொல்லும் பொழுது வட்டி வாங்குவதும், ஜினா செய்வதும், தொழுகைகளை கலா செய்வதும் மாத்திரமல்ல, இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் இன்ஷா அல்லாஹ்வை மறந்து பேசுவதும், சலாம் சொல்ல வேண்டிய இடத்தில் சலாத்தை சொல்லாமல் இருக்கிறதும் அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாம் பாவமாக பார்த்திருக்கிறது. இஸ்லாம் பாவமாக பார்த்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பின் சகோதரர்களே, அன்பின் தாய்மார்களே, எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பாவத்தையும் நினைத்து நினைத்து நாங்கள் அந்த பாவங்களுக்கு தௌபா செய்யக்கூடிய மக்களாக, மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய மக்களாக நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் குர்ஆன் மிக தெளிவாக இந்த விடயங்களை எங்களுக்கு வலியுறுத்துகிறது. பாவ மன்னிப்பு தேடுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் பக்கமாக மீளுங்கள். நாங்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், அதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில பின்னி பிணைத்திருக்கிறான். அல் இன்சானு முரக்கபுன் பைனல் ஹத்இ வ நிஸ்யான். நிச்சயமாக மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் பின்னி பிணைக்கப்பட்டவன். அவனை அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறான். மனிதனுக்கு மறதி ஏற்படும், மனிதன் தவறு செய்யக்கூடியவன். அந்த தவறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிப்பதற்கும் இல்லாமலாக்குவதற்கும் தௌபா என்று சொல்லக்கூடிய, இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், இந்த பூமிக்கு மேல செய்யப்பட்ட முதலாவது அமல் இஸ்திக்ஃபார். தௌபா இஸ்திக்ஃபார். தௌஹீதுக்கு பிறகு, ஏகத்துவ கொள்கைக்கு பிறகு, ஈமானுக்கு பிறகு இந்த பூமிக்கு மேல செஞ்ச முதலாவது அமல் தௌபா இஸ்திக்ஃபார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமிக்கு வந்தார்கள். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பூமிக்கு மேல வந்து தொழுதல்ல முதலாவது அமல், நோம்பு பிடித்ததல்ல முதலாவது அமல். அவர்கள் செய்த முதலாவது அமல் என்னவென்று சொன்னால் இஸ்திக்ஃபார், தௌபா. ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பின் சகோதரர்களே, சந்தர்ப்பத்தை, சூழலை கருத்தில் கொண்டு நாம் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கமாக, ரப்பின் பக்கமாக மீண்டு எங்களுடைய பாவங்களை நாங்கள் நினைத்து நாங்கள் தௌபா செய்து, எப்படி அன்புக்குரிய சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தை பாவ மன்னிப்புக்குரிய ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் ஆக்கிக் கொண்டால் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய, எங்களை மூடி இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை விட்டும் நிச்சயமாக அகற்றி விடுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்தில் இப்படி சொல்லுகிறான். எந்த அளவுக்கு சொன்னால், சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், குர்ஆனுடைய ஒரு ஆயத்தில், ஒரு சூறாவை அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது தௌஹீதை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் இஸ்திக்ஃபாரை பற்றி பேசுகிறான். அலிஃப் லாம் ரா கிதாபுன் உஹ்கிமத் ஆயாத்துஹு சும்ம ஃபுஸ்ஸிலத் மின் லதுன் ஹகீமின் கபீர் அல்லா தஅபுது இல்லா இல்லல்லாஹ் இன்னி லக்கும் மின்ஹு நதீரும் முபீன் நதீருன் வ பஷீர் வ அனஸ்தக்ஃபிரு ரப்பக்கும். சுப்ஹானல்லாஹ். வ அனஸ்தக்ஃபிரு ரப்பக்கும். உங்களுடைய ரப்பிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். தௌஹீதுக்கு பிறகு அல்லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், மன்னிப்பு கேளுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் வலியுறுத்தி விட்டு சும்ம தூபு இலல்லாஹ், சும்ம தூபு, நீங்கள் அதற்கு பிறகு தௌபா செய்யுங்கள்.
இஸ்திக்ஃபாரும் செய்யுங்கள், தௌபாவும் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய விடயத்தை குர்ஆன் எங்களுக்கு மிக அழகாக வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது. உலமாக்கள் சொல்லுகிறார்கள், தௌஹீதுக்கு பிறகு அல்லாஹ் இஸ்திக்ஃபாரை பற்றி பேசியிருக்கிறான், தௌபாவை பற்றி பேசியிருக்கிறான், பாவ மன்னிப்பை பற்றி பேசியிருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பின் பெரியார்களே, நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம், நாம் அனைவரும் தேவைப்பட்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை தௌபாவுக்குரிய, இஸ்திக்ஃபாருக்குரிய, தான் செய்த பாவத்தை நினைத்து நினைத்து கண்ணால் கண்ணீர் கொட்டி நான் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் இந்த சூழ்நிலை, இந்த கஷ்டம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொருவரும், ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் அல்லாஹ்வின் பக்கமாக மீளுவோம் என்றிருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே, நிச்சயமாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலை நிச்சயமாக மாறிவிடும். இதை குர்ஆன் எங்களுக்கு மிக அழகாக வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது. பல ஆயத்துகளில் வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹ். அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், பாவம் செய்தவர்கள் தான் தௌபா செய்யணும் என்றது அல்ல, பாவம் செய்தவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கணும் என்றது அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பின் பெரியார்களே, இஸ்திக்ஃபார் என்பது, தௌபா என்பது அது தனி ஒரு அமல். பாவம் செய்யாதவர்களும் தௌபா செய்ய வேண்டும், பாவம் செய்யாதவர்களும் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்யாதவர்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டான், உங்களோட பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் ذنبك வமா தஅக்கர். முந்தின பிந்தின பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவமே இல்லாதவர்கள். அப்படிப்பட்ட நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், வஸ்தக்ஃபிர் லி ذنبك. நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய பாவத்துக்கு நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள் என்று சொல்லுவதாக இருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, பாவமே இல்லாத நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்களும் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நீங்களும் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره. الله أكبر. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து சொல்லுகிறான், ரசூலை பார்த்து சொல்லுகிறான், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அகிலத்தாரின் தலைவராகிய முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லி நபியை பார்த்து பணிப்பதாக இருந்தால் எங்களுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இஸ்திக்ஃபாருடைய நேரத்தை பற்றி குர்ஆன் பேசுகிறது. குர்ஆன் இஸ்திக்ஃபார் எந்த நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டும்? எல்லா சந்தர்ப்பங்களிலும் இஸ்திக்ஃபார் செய்யலாம், எல்லா சந்தர்ப்பங்களிலும் இஸ்திக்ஃபாருடைய நேரம் தான்.